கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேக் பெயினோட வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே எனக்கு பேக் பெயின் இருக்குது. வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். விழுந்ததுலேருந்தே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். 3 மாதம் வந்து பெட் ரெஸ்ட்டு கூட எடுத்தேன். ஆனால் அந்த பேக் பெயின் என்னை விடவே இல்லை. இப்போவும் நான் வந்து உட்கார்றது, ட்ராவல் பண்ணுறதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது. படுத்துட்டு வேணால் எதுனாலும் பண்ண முடியும். அதிக நேரம் உட்காரலாம் முடியாது என்னால். வலி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் சரி அக்கா வீட்டுக்காக வந்தேன் நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து என் பக்கத்தில் இந்த மாதிரி ஜெயிப்பாங்க அக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் அக்கா. அதனால அவங்கள பார்க்க வந்தேன். பார்க்க வந்தப்போ இந்த மாதிரி எனக்கு ஜெயிச்சு விட்டாங்க. ஜெயிக்கிறப்ப வந்து ஒரு தடவை வந்து ஜெயிக்கிறப்ப இந்த மாதிரி பேக் பெயின் அதிகமாக இருக்குதுன்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். இதை வந்து கர்த்தர் எனக்கு சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க வந்து உனக்கு கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து எனக்கு ஜெயித்து விட்டாங்க. ஜெயிச்சு விடுறப்ப வந்து தடவை ஜெயிக்கிறப்ப தலையெல்லாம் சுத்துச்சு, ஏதோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஜெயித்து முடிஞ்சோடனே திருப்பியும் மறுபடியும் வந்து ஜெயிக்கிறப்ப என் கண்ணுக்கு ஏசப்பாவே தெரிஞ்சார். தெரிகிறப்ப அவருக்கு நானே நன்றி சொன்னேன். அப்புறம் அந்த பேக் பெயினும் எனக்கு வந்து சுத்தமாகவே இல்லை. இப்போ வந்து எனக்கு வலி எதுவுமே இல்லை. நான் உட்காந்து எந்திரிச்சு ஜெயிச்சதுனால நல்லா இருக்கு. கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவோம் என்று ஜெயிக்கிறோம்.